கம் கணபதையே நமஹ. உலகெங்கும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் ப்ரொஃபஸர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதரின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். மனிதர்கள் ஒவ்வொருவரும் கடுமையாக உழைக்கிறோம். கடுமையாக உழைத்தும் பல நேரங்களில் நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணங்கள் கையில் நிற்பதில்லை. இல்லை, கஷ்டப்பட்டு வீடு கட்டுறோம். அந்த வீடு கட்டிய பிறகு நமக்கு நிறைய பாதிப்புகள் வருகிறது. யாரால் இந்த பாதிப்பு வருது அப்படின்னு பார்த்தா, எதனால் பாதிப்புனா கண் திருஷ்டி. நம்ம வாழற வாழ்க்கையை வச்சு எதிர்த்து வீட்டுக்காரங்களால் கண் திருஷ்டி இருக்குமோ, யாரால கண் திருஷ்டி இருக்குமோ அப்படின்னு மனசு பயப்படுது. ஏன்னா திடீர் உடல்நல குறைவுகள் ஏற்படுது. உனக்கு என்னப்பா நீ நல்லா இருக்க அப்படின்னு யாராவது சொல்லிட்டு போயிட்டா பிறகு உடல்நல பாதிப்புகள் வருது. நல்ல வருமானம் வந்துருச்சுன்னா யாராவது உனக்கு பரவாயில்லப்பா நல்ல காசு வருது, நீ வசதியானவன் அப்படின்னு சொல்லிட்டு போன பிறகு அடுக்கடுக்காக குடும்பம் சரிவை சந்திக்கிறது. நல்ல பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பலருக்கு திடீரென வீழ்ச்சி வருகிறது. சில குடும்பங்களில் கல்யாண தடைகள் கடுமையாக இருக்கு. இப்படியெல்லாம் தடைகள் இருப்பதற்கு கண் திருஷ்டி காரணம். நாங்கள் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு பல பேர் கேட்குறீங்க. அது இந்த பதிவுடைய நோக்கம், ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே கண் திருஷ்டி எதனால் வருகிறது, யாரால் கண் திருஷ்டி உங்களுக்கு வருகிறது, நீங்கள் என்ன செய்த பிறகு அந்த கண் திருஷ்டி வருகிறது, அந்த கண் திருஷ்டி வந்தால் அந்த கண் திருஷ்டியிலிருந்து உங்களை காத்துக்கொள்ள எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபட வேண்டும் அப்படிங்கிற விவரங்களை எல்லாம் இந்த பதிவில் சொல்ல போகிறோம். இந்த பதிவை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்குமே பயன்படுத்தும். உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இந்த பதிவு இருக்க போகுது. இந்த பதிவுடைய இறுதியில் பொதுவான கண் திருஷ்டி பரிகாரங்களை பற்றியும் நான் பேச போகிறேன். ஆக ராசி ரீதியாக உங்களுக்கு வரக்கூடிய இந்த கண் திருஷ்டி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி படுத்துகிறது, எப்படி அதிலிருந்து தப்பிக்கலாம் என்ற வழிமுறையை சொல்லித் தருகிறேன். வாருங்கள், பகிர்ந்து கொள்வோம். நீதியும் நேர்மையும் பொருந்திய மனிதர்கள் யார் அப்படின்னு கேட்டால் அது துலாம் ராசிக்காரர்கள்னு யாருனாலும் புரிஞ்சு சொல்ல முடியும். ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுங்க. பிறருக்கு கெடுதல் நினைக்கக்கூடிய மனசு கிடையாது. இவர்கள் வாழ்க்கை நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர்கள் பல பேர். ஆனால் உண்மையாக உழைக்கக்கூடிய, நியாயமாக இருக்கக்கூடிய மனிதர்கள், அதை தான் மிக முக்கியமாக சொல்லலாம். துலா ராசி தான் நியாயமாக இருக்கக்கூடிய ராசி. நீங்கள் பாருங்களேன், இந்த துலா ராசியில தான் சனி பகவானே உச்சமடைகிறார். நான் நம்ம நிகழ்ச்சிகளை நான் குறிப்பிட்டதை சொல்லிக்கிட்டே இருக்கேன். சனி பகவானே உங்கள் ராசியில் வந்து உச்சமடைகிறார்னா எவ்வளவு நியாயமான மனிதர்களாக நீங்கள் இருக்கணும். நியாயம் தவறியவர்களை சனி பகவான் விரும்புறது இல்லையே. அப்போ நீதி, நேர்மை, நியாயம் அதில் ரொம்ப உறுதியாக இருக்கக்கூடிய நல்ல மனசு படைத்த துலாம் ராசிக்காரர்கள், எல்லாம் நல்ல மனசு இருக்குது. ஆனால் வாழ்க்கையில் கண் திருஷ்டியினாலே பாதிக்கப்படக்கூடிய மிக கடுமையான தோஷங்கள் இந்த துலா ராசிக்காரங்களுக்கு ஏற்படுது. இந்த துலா ராசிக்காரர்களுக்கு எப்படியெல்லாம் தோஷம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்களுக்கு பாதகாதிபதியாக சூரியன் இருக்கிறார். நீங்கள் பாருங்களேன், ஒரு உயர் பதவி கிடைக்குது, அரசாங்க வேலை கிடைக்குது அப்படின்னு வைங்க. துளாராசிக்காரங்க குடும்பத்தில் ஒரு அரசு வேலை கிடைக்குது, இல்லை ஒரு நல்ல உயர் வேலை, ஒரு பிரைவேட்டில் கூட ஒரு நல்ல பெரிய வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னா அந்த குடும்பத்தில் அடுக்கடுக்காக பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும், திருஷ்டி வர ஆரம்பிக்கும், திருஷ்டியினால பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். அதே போல நீங்கள் இரண்டாம் இடத்திற்கு அதிபதியானவன் செவ்வாய். அந்த செவ்வாய் போய் 10ஆம் இடத்துல நீச்சம் அடைகிறார். துளாராசிக்காரங்க வீடு கட்டினா வெளியே சொல்லக்கூடாது, வீட்டினால் திருஷ்டி வருங்க. ஒரு வீடு நீங்க கட்டினீங்கன்னா கண்டிப்பா திருஷ்டி வருது. தப்பிச்ச துளாராசிக்காரங்க கிடையாது. நான் வீடு கட்ட போறேன்னு துளாராசிக்காரங்க சொல்லக்கூடாது சார். துளாராசிக்காரங்க பல்வேறு விஷயங்கள் சார், தன்னுடைய வெற்றிகளை வெளியில் சொல்லாமல் காரியம் முடிந்த பிறகுதான் வெளியில் சொல்லணும். துளாராசி தெரிந்து கொள்ள வேண்டிய வாழ்க்கை ரகசியம் இது. உங்களுக்கு இரண்டாம் இடத்திற்கு அதிபதியான செவ்வாய் 10ஆம் இடத்தில் நீச்சம் அடைகிறார். அப்போ என்ன ஆகுது, நீங்கள் ஒரு அழகான வீடு கட்டுறீங்க, நீங்கள் செய்யக்கூடிய தொழில் அடுத்து பாதிப்பு வரும். அதற்கு காரணம் நான் வீடு கட்ட போகிறேன், நான் நல்ல வீடு கட்டியிருக்கேன் நீங்கள் சொல்கிறீங்க பாருங்க, அந்த திருஷ்டி தாங்க முடியாது. தொழிலுக்காக ஒரு கட்டடம் கட்டுறீங்க, நல்லா போய்கிட்டு இருக்க தொழில், பிஸ்னஸ் பெரிய அளவுக்கு டெவலப் பண்ணிவிட்டீங்க. இப்போ ஒரு கட்டடம் கட்டுறீங்க தொழிலுக்காக, அதற்கு பிறகு வீழ்ச்சி வருகிறது பல துளாராசிக்காரங்களுக்கு. எனக்கு நல்லா இருக்கிற தொழிலுக்கு நான் வாடகை கட்டடத்தில் இருந்துக்கிட்டு இருக்கேன், இப்போ நான் சொந்தமாக கட்டடம் கட்டினா தப்பாங்க? தப்பு கிடையாது. ஆனால் திருஷ்டி வரக்கூடிய அளவிற்கு பலருடைய கண்களை அது உறுத்துகிறது,
பிறரிடம் செய்தியை சொல்லும்போது கவனமா இருங்க. திருமண வாழ்க்கை நல்லா அமைஞ்சிருச்சு வச்சுக்கோங்க. பல துளாராசிக்காரர்கள் வந்து திருமண வாழ்க்கையில வந்து பிரச்சனையை சந்திக்கிறாங்க. நிறைய துளாராசிக்காரர்களை பார்க்கலாம். அதற்கு என்ன பிரச்சனை காரணம் பார்த்தீங்கன்னா, கண் திருஷ்டி காரணமாக இருக்கும். செவ்வாய் 2-7க்கு அதிபதியான செவ்வாய் 10ஆம் இடத்தில் நீச்சம் அடைகிறார். ஒரு திருமண வாழ்க்கை அமைந்த பிறகு ஒரு நல்ல கணவன் அமைஞ்சிடுறாரு, நல்ல மனைவி அமைஞ்சிடுறாரு. இல்லை கல்யாணத்தை நீங்கள் ஆடம்பரமாக பண்ணி காட்டுறீங்க. ஒரே மகள் ஒரே மகன் இப்படி துளாராசியில் பிறந்தவங்க இருக்காங்க, அவங்களோட செல்வ செழிப்பாக நீங்கள் கல்யாணம் பண்ணி காட்டுறீங்க அப்படின்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு அந்த குடும்பத்தில் கூட ஒரு இழப்பு வருதுங்க. உயிர் இழப்பே வருது. கடுமையான கண்திருஷ்டியினால் கணவன் மனைவி உறவுல பிரச்சனை வருது. ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சி போகிறாங்க. அது தொழில் மொத்தமாக இருக்கலாம், இல்லை ஒரு படிப்புக்காக இருக்கலாம். ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சி போகும்போது இவர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் கொஞ்ச நெஞ்சம் இல்லை. திருஷ்டி மிக கடுமையாக இவர்களை பாதிக்குது. சில பேருக்கு உறவினர்களால் வரக்கூடிய திருஷ்டி தான் மிக அதிகம். அதே மாதிரி பக்கத்து வீட்டுக்காரர்களால் வரக்கூடிய திருஷ்டி மிக மிக அதிகமாக இருக்கும். பக்கத்து வீடு எதிர்த்த வீடு, இந்த வீட்டுக்காரர்களால் வரக்கூடிய திருஷ்டியும் மிக அதிகமாக இருக்கும். 4ஆம் இடத்திற்குரிய சனி ராசியில் உச்சமடைகிறாரு. அப்போ பெரிய வீடு கட்ட முடியும். அந்த வீடு கட்டிய பிறகும் உங்களுக்கு திருஷ்டி வந்து சேர்கிறது. 7ஆம் இடத்துல அந்த சனி நீச்சம் அடைகிறாருங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. ஒரு ஃபாரின்ல நீங்கள் ஒரு சொத்து வாங்கிட்டே அப்போ கூட திருஷ்டி வருது. திருமண வாழ்க்கையினால் திருஷ்டி வருது. திருஷ்டிக்கு காரணம் நண்பர்களாக இருக்கிறார்கள். நெருங்கிய நண்பர்களுடைய வயிற்றெரிச்சலும் உங்களுக்கு திருஷ்டியை கொடுக்குது. அப்படிப்பட்ட பல சிக்கல்கள். ராசிக்கு அதிபதி சுக்கிரன் 12ல் நீச்சம் அடைகிறார். ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிடுங்க. உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள வீட்டை நீங்கள் விலைக்கு வாங்கிடுறீங்க, கடுமையான திருஷ்டி உங்களுக்கு வந்து சேர்க்கிறது. வாகனங்களுக்கு நீங்கள் வாகனங்கள் இருக்கு பாருங்க, அந்த வாகனங்கள் பாதிக்கப்படுகின்றன கண் திருஷ்டியினாலே. அப்படி உறவினர்களால் திருஷ்டி, நண்பர்களால் திருஷ்டி, பக்கத்து வீடு எதிர்த்த வீட்டினால் திருஷ்டி, இது துளாராசிக்காரங்களுக்கு ஏற்படுது. என்னங்க இதனால ஆப்ரேஷன் வருது, ஆக்சிடென்ட் வருது, இதெல்லாம் துளாராசிக்காரங்கள் நடக்குது. உடம்புல வியாதிகள் வந்து வாட்டுது. ஒரு படிக்கிற மாணவர் 4க்குடைய சனி வந்து நீங்கள் பாருங்கள் 7ல் நீச்சமாகிறாரு அப்படின்னு சொல்கிற 4-5க்குரிய சனி. ஹையர் எஜுகேஷன் வாய்ப்பு துளாராசிக்காரருக்கு கிடைச்சா போகிறோம். நல்ல ஒரு இன்ஜினியரிங் கிடைச்சிச்சு, நல்ல மெடிக்கல் கிடைச்சிச்சு, நல்ல ஹையர் எஜுகேஷன் கிடைச்சிச்சுன்னு வரட்டும். அவர்களுக்கு ஹெல்த் இஷ்யூவே கொடுக்குது துளாராசிக்காரர்களுக்கு. என்ன காரணம்? அந்த திருஷ்டி கடுமையாக உங்களை பாதிக்கிறது. உங்களுடைய உறவினர்களால் ஏற்படக்கூடிய திருஷ்டி உங்களை கடுமையாக பாதிக்கிறது. அப்படி எல்லா வகையிலும் திருஷ்டி பாதிப்பு துளாராசிக்காரர்களுக்கு. நேர்மையாக வாழக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு இப்படி இருக்கே, உலகத்தில் மற்றவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் பாருங்க. அப்படி துலாம் ராசிக்காரர்களுக்கு திருஷ்டி வராமல் இருக்க வேண்டுமானால் இவர்கள் யாரை வழிபட்டால் நன்மைகள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமாக பொலிட்டிக்கலில் இருக்கக்கூடிய பலருக்கு கடுமையான திருஷ்டியினால் கீழ் விழுந்தவங்க இருக்காங்க. பாதிக்கப்படக்கூடிய நீதித்துறையில் இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ரொம்ப நீதியாக நியாயமாக இருந்திருப்பீங்க, உங்களுக்கு பாதிப்புகள் வந்திருக்கும். பேராசிரியர் பெருமக்கள் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், மருத்துவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், மனநலம் பாதிக்கப்படக்கூடிய அளவிற்கு திருஷ்டி விழுகிறது. இவர்களெல்லாம் என்ன பண்ணணும்னா சத்துரு சம்ஹார பதிகம் படிக்கிறது. சத்துரு சம்ஹார பதிகம் படிப்பது, வேல் மாறல் படிப்பது, துளாராசிக்காரங்க வேல் மாறல் படிப்பது, இதெல்லாம் அற்புதமான பலன் தரும். அதே மாதிரி வேல் வைத்துக்கொண்டு அந்த வேலுக்கு எலுமிச்சம்பழத்தை பொழிந்து அந்த வேலுக்கு நீங்கள் அபிஷேகம் செய்தால் அற்புதமான பலன் தரும். அரளி பூக்களினாலே வேலுக்கு அர்ச்சனை செய்து, வேலில் சந்தனம் குங்குமம் விட்டு அரளிப்பூவினாலே அர்ச்சனை செய்து வாருங்கள். இதை செவ்வாய்க்கிழமை செய்யணும். இப்படி செய்து வந்தால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய திருஷ்டி எவ்வளவு பெரிய திருஷ்டியாக இருந்தாலும் அந்த திருஷ்டி விலகுவதை நீங்கள் கண்கூட பார்க்கலாம். என் அன்பு நேயர்களே, இவ்வளவு நேரம் கண் திருஷ்டியினால உங்களுக்கு வரக்கூடிய, உங்கள் ராசிக்கு வரக்கூடிய பாதிப்புகளை சொன்னேன். எந்த தெய்வத்தை வழிபட்டால் இந்த கண் திருஷ்டியிலிருந்து நீங்கள் முழுமையாக விடுபடலாம்னு சொன்னேன். பல அன்பர்கள் கேட்கக்கூடிய கேள்வி, பொதுவான கண் திருஷ்டி பரிகாரம் எங்களுக்கு உண்டான்னு கேட்குறீங்க. பொதுவாகவே இந்த கண் திருஷ்டிக்கு எப்படி சுற்றி போடுவதுன்னு அப்படின்னு கேட்குறீங்க. கண் திருஷ்டி ஒருவருக்கு ஏற்பட்டு விட்டால் அதுக்கு முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரை வந்து வடக்கு நோக்கி உட்கார்த்தி வைக்கிறோம். யாருக்கு கண் திருஷ்டி இருக்கிறதோ அவர்களை வடக்கு நோக்கி உட்கார்த்தி வைக்கிறோம். அந்த வடக்கு நோக்கி உட்கார்த்தி வைத்து கையிலே கல் உப்பு, அதுதான் முக்கியம், கல் உப்பை எடுத்துக்கொண்டு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை 3 முறை வலது பக்கமாக சுற்றி
பிறகு அவருடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை இடது பக்கமாக 3 முறை சுற்றி அவர்களை கிழக்கு நோக்கி திரும்பிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிடணும். இதுதான் முறை. பிறகு இந்த கல்லூப்பை கொண்டு போய் உங்கள் வீட்டில் வாஷ் பேஸ்லேயே தண்ணீர் போகக்கூடிய இடங்களில் கரைத்து விடலாம். சில பேர் வீடுகளில் ஸ்டவ்வில் அதை போட்டு எரிச்சிடுறாங்க. தண்ணீரில் கரைத்து விட்டாலும் போதும். இது ஒரு முறை. இன்னொரு முறை கண்திருஷ்டி கழிக்கக்கூடிய முறை செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமைகளில் பொதுவாக கண்திருஷ்டி நீக்குவதற்கான இந்த பரிகாரங்களை பண்ணுறாங்க. இன்னொரு முறை என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காய்ந்த மிளகாய் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காய்ந்த மிளகாய் சிறிது கல் உப்பு இதை எடுத்துக்கொண்டு நான் முன்னரே சொன்னது போல ஒருத்தரை உட்காத்தி வச்சு வடக்கு நோக்கி உட்காத்தி வச்சு வலதுபுறமாக 3 முறையும் இடதுபுறமாக 3 முறையும் சொல்லி அவரை சுற்றி விட்டு பிறகு அந்த காய்ந்த மிளகாயை கொண்டு போய் எரிச்சு விடுவாங்க. இது ஒரு முறை இருக்கிறது. ஒரு வாகனம் வாங்குறீங்க, கடுமையான கண் திருஷ்டி அந்த வாகனத்திற்கு வந்து விடக்கூடாது, அதனால் குடும்பத்துக்கு திருஷ்டி வரக்கூடாது அப்படின்னு சொன்னால் அந்த வாகனத்தை சுற்றி தேங்காய் இருக்கு பாருங்க, தேங்காயை வலதுபுறமாக 3 முறையும் இடதுபுறமாக 3 முறையும் சுற்றி கற்பூரம் வைத்து சுத்தரும். கற்பூரம் வைத்து அந்த தேங்காயை சுற்றி என்ன பண்ணுறாங்கன்னா, முதல்ல குடுமையை எடுத்துடணும் தேங்காயிலிருந்து, அதன் மீது கற்பூரம் வைத்து அந்த வண்டிக்கு கற்பூரத்தை காட்டிவிட்டு தேங்காயை வலதுபுறமாக 3 முறையும் இடதுபுறமாக 3 முறையும் சுற்றி ஒரு திருக்கோயில், முடிந்தவரை பிள்ளையார் கோயிலாக இருந்தால் நல்லது, அந்த கோயிலில் சிதறுகாய் கொடுத்து விட வேண்டும் அந்த தேங்காயை. அதே மாதிரி வெளியூர்களுக்கு போகிறீங்க, ஒரு வசதியான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இருக்கிறது, நீங்கள் வெளியூர் போகிறது எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க, என்ன செய்வது, அது திருஷ்டி விழுந்துருமோ, போகிற வழியில் ஆக்சிடென்ட் ஆயிருமோன்னு பலர் பயப்படுறாங்க. இவர்கள் செல்லக்கூடிய வழியிலே இருக்கக்கூடிய காவல் தெய்வம், அப்படி தெய்வத்தை வழிபடுற. உதாரணமாக சென்னையிலிருந்து புறப்படக்கூடியவர்கள் இரணியம்மன் கோயில்னு எல்லையில் இருக்க பாருங்க, இரணியம்மன் கோயிலில் பூஜை செய்து விட்டு வண்டியை எடுத்துக்கொள்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு பழக்கம் இருக்கிறது. இப்படி நீங்கள் வழிபாடு செய்யலாம். மிக முக்கியமான ஒரு கேள்வி மக்கள் எழுப்பி இருக்கிறீர்கள். அது என்ன கேள்வினா, குழந்தைகளுக்கு திருஷ்டி சுற்றி போடுவது எப்படி சார் அப்படின்னு கேட்குறீங்க. சின்ன குழந்தைகளுக்கு 1 வயதுக்கு தாண்டிய குழந்தைகளுக்கு திருஷ்டி சுற்றி போடுகிற போது அந்த குழந்தையை தனியாக திருஷ்டி சுற்றி போடக்கூடாது. தாயின் மடியில் அந்த குழந்தையை உட்காத்தி வச்சுக்கிட்டு அந்த குழந்தைக்கு இதை போல கிழக்கு, அதாவது வடக்கு நோக்கி அவர்களை உட்கார வைத்து நீங்கள் கல்லுப்பை சுற்றி அந்த திருஷ்டியை வழக்கம் போல கழித்து விட்டு அந்த தாயின் மடியில் உட்காத்தி வைத்து தான் அந்த குழந்தைகளுக்கு பரிகாரம் செய்யணும். தனிப்பட்ட முறையில் சிறு குழந்தைகளுக்கு கல் உப்பு பரிகாரமோ வேறு கண்திருஷ்டி பரிகாரமோ செய்யக்கூடாது. பிறந்த குழந்தைகளுக்கு கண்திருஷ்டி கழிவதற்கு இவர்களுடைய கன்னத்திலே ஒரு கருப்பு மை போட்டு, கண்ணுக்கு இடுவாங்க பாருங்க கருப்பு மை, அந்த மையா இருந்தாலும் போரும். விளக்கை எரிய விட்டு இந்த விளக்கு திரியிலிருந்து ஒரு கருக்கு வரும் பாருங்க, விளக்கு எரிஞ்சு முடிஞ்ச பிறகு அந்த கருக்கை எடுத்து கூட கன்னத்திலே ஒரு புள்ளி வைக்கணும். அதே போல குழந்தையுடைய உள்ளங்காலிலே அந்த கருப்பு புள்ளியை, கருப்பு பொட்டு வைக்கிறோம். இப்படி வைத்தீர்களானால் குழந்தைக்கு வரக்கூடிய திருஷ்டியும் போகும். அன்பர்களே, உங்கள் ராசிகளுக்குரிய கண் திருஷ்டி யார் வருகிறது, எப்படி தீரும் என்ற வழிமுறையை சொல்லியிருக்கிறேன். பார்த்து மகிழுங்கள். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தற்காத்துக் கொள்ளுங்கள். உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் புரொஃபசர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள், வாழ்த்துக்கள்.